இப்போ எங்கே போகிறதுக்காக மேக்கப் போடுறீங்க? உளுந்துட்டியாமா? சரி சரி சரி. உன்னை சன்செட்டுக்கு ரெடி ஆக சொன்னேன். இப்படி 3 செட் ஆகிற டைமில் ரெடி ஆகிட்டு இருக்க. Dubai time sunset which time? 5:30. Yes, you what time you come? I come 6 o'clock. So whose mistake? Whose mistake? My mistake. I of the tell of the love of the story of the marriage boy, of the marriage girl only. What can I do? நீ என்ன ரெடியாகவே இல்லையா? உன்னை எப்படி சன்செட்டு கூட்டு போகிறது? எனக்கு புரியல. நான் தான் தப்பு பண்ணேன். எங்கே போனாலும் அந்த மையை உருட்டுன்னு உருட்டுற. எப்போதான் தீரும் அந்த மையை? வயசான காலத்தில் உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, நிற்க முடியல. 25 வயசு ஆயிடுச்சு. கிளவி. சரி இப்போ எங்கே போகிறோம்? சன்செட்டு தான் மிஸ் ஆயிடுச்சு. அதனால நெஸ்டோ செட்டுக்கு போகிறோம். நெஸ்டோ செட்டா? நெஸ்டோக்கு போகிறோம். ஓகே. கார்த்திகை தீபம். அது என்ன தெரியுது? நாய் செத்துருச்சுன்னு நினச்சிருவாங்கடி. அந்த விரதம் முடிஞ்சிருச்சு, முருகனோட விரதம் முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் நான்வெஜ் சாப்பிட போகிறோம். ஆஃப்டர் அ வீக் நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட போகிறோம். கெட்ட மீனெல்லாம் விட்டுட்டு நல்ல மீனெல்லாம் வாங்குறோமா இல்லை கெட்டு போன கோழி வாங்குறோமான்னு வந்து பாருங்க. பாருங்க. கிளம்ப சொன்னா இப்ப என்ன தேடிட்டு இருக்க? இல்லடா, எல்லாத்துலயுமே உனக்கும் கௌரவ குறைச்சலா இருக்கும்ல. கௌரவ குறைச்சல் எதுக்கு? ஐ மீன் ப்ளூ ஹேண்ட் பேக் என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பிரவுன் ஹேண்ட் பேக்கே போட்டு வரதுனால. சரி, அதுக்கு பிங்க் ஹேண்ட் பேக். இந்த ஹேண்ட் பேக் நீ போட்டுட்டு வர்றதுக்கு பதிலா எங்கேயாவது நாய் பிடிக்கிற வண்டி பின்னாடி போனீங்கன்னா ஈஸியா நாய் கிடைக்கும் உங்களுக்கு. ஓ நோ. சரி போட்டு வா. நாய்க்கு வருதான்னு பார்ப்போம். போடு. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் போனா பார்க்க எப்படி இருக்கு? குட் லுக்கிங்கா இருக்கா? குட் லுக்கிங்கா, கியூட்டா, கார்ஜியஸா இருக்கீங்கம்மா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சிக்கிட்டு என்ன சொல்ல வேண்டியதா இருக்கு. எடுத்துட்டு அப்படியே கட் பண்ணிட்டு ஒருத்தன் எடுத்துட்டு போடிடுவானா? அப்படியா? இல்லை, கட் பண்ண முடியாது. அவங்க இது நீ யோசிச்சுனே அங்கே கடையை மூடிட்டு போயிடுவாங்கடி. நீ தானே சொன்ன 24/7. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு கூட தான் சொல்கிறேன். நீ என்ன நம்பிட்டா இருக்க? நீ எப்போ பாரு வெளியே போகிற நேரம் எல்லாம் எதையாவது குப்பையை தூக்கிட்டு போகிறது கண்டி. என்ன பேக் மாத்திரன்னா இந்த பேக்கே போட்டு போகிற ஆட்டிக்கிட்டு? செட் ஆகல. நல்ல கண்டக்டர் டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கு. இல்லை, ஸ்டைலாக அழகா இருக்குடி. இப்படி சொல்ல வரல, நான் அழகா இருக்கு. நீ பாரு. ஸ்டைலிஷ் தமிழச்சி என்னடி மோப்பம் பிடிச்சிட்டு இருக்க? எனக்கு வாசனை வரலையா? ஏய் ஆமாண்டி. எனக்கு மட்டும் இஸ்கு இஸ்கு என்று கேட்கிறது. அந்த மாதிரி நல்ல வாசனை வருதுடா. நம்ம வீட்டில் பண்ணா மட்டும் ஏன்? அதெல்லாம் சமைக்கிறவங்க சமைக்கணும்டி பாப்பா. ஐயோ, உன்னை குப்பைக்காரியாவே நான் ஆக்கிட்டான்ல துபாய் கூட்டு வந்து. என் வீட்டில் இருக்க குப்பையெல்லாம் வெளியே தள்ள வேண்டும் என்று பொன்மொழி. வண்டி எங்கடி போட்டோம்? சரிவா, தேடாத. வா 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 வா. எங்க நம்ம போறோம்? நெஸ்டோ மார்க்கெட்டுக்கு. சிச்சிடோரா 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 சிச்சிடோரா. கொள்ளநெறி திருடானே. நீ சொல்லு. நான் திருடுறேனா? நான் திருடுறேனா? அது நடி குள்ளநரி முக்கிருச்சா? வலிக்கு யாரு கேப்போம்? மேப்னு சொல்லுங்க. மேப்னு சொல்லுங்க. மேப். உங்ககிட்ட சேர்ந்ததுக்கு எங்கேயாவது நர்சரியில போய் பாட. நெஸ்டோ அங்க இருக்கு. நீ எங்க போறீங்க?
ஏன்டி ஒரு வருஷமா இங்க துபாயில என் கூட வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிற, உனக்கு தெரியாதாக்கும்? வழியை மறந்துட்டேன் எப்பவும் போல. இதுக்குதான் மேப் கேட்கணும். மேப் மேப் எங்க இருக்கு சொல்லுங்க. நான் என் மாமனாரை கேட்கணும், இப்படி ஏங்க புள்ள பத்தீங்கன்னு. மேப்பை கேட்க கூடாது. இப்படி பண்றாளே. சிக்னல், செகண்ட் சிக்னல், அடுத்தது நெஸ்டோ. எங்க திரும்பி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சிக்னல், செகண்ட் சிக்னல், நான் அடுத்தது எவ்வளவு நெஸ்டோ. கஷ்டப்படுறேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை விட தெளிவா சொல்ல முடியாது என்னால. ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. யூடியூப்ல காப்பிரைட் வருதுன்னு சொன்னதும் சொன்னேன், நீ ஒரு மியூசிக் டைரக்டராவே மாறிட்டியே பாப்பா. நான் தான் அதுவாகவே சந்திரமுகியாகி மாறிவிட்ட தருணம் இது. ஃபர்ஸ்ட் சிக்னல் கடந்து விட்டோம். போட்டு 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 2 வருத்துக்குள்ள போட்டு இங்க போட்டு தாண்டா கோல். போயிட்டோமா கரெக்டா? துண்டு ஒரு தடவை தான் தவறும், இன்னொரு தடவை போய் மாட்டிக்கும். இப்படிதான் போனோம் நெக்ஸ்டோக்கு. செகண்ட் சிக்னல் யாருக்கு அது நெக்ஸ்டோ தெரியுதா? அது அங்க டடங். எனக்கு தெரியுதே. புஜ்ஜி உனக்கு தெரியுதா? எனக்கு என் எதிர்காலம் தாலி கட்டினப்பே தெரிஞ்சிருச்சு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பாப்பா மீன் வாங்குறது தான் கூட்டு வந்த, இங்கெல்லாம் எது கூட்டு வந்திருக்க? நான் மண்டே உடைச்சிருவேன். நம்ம கிட்ட இருக்கிற 2 பாத்திரம் தானே இருக்கு. பாத்திரம் வந்து அது அந்த நான்ஸ்டிக்ல செய்யற சமையலுக்கு பாத்திரம் போதும். வாங்க போறியா? நான் பார்த்து விலை கம்மியா இருந்தா வாங்க. எவ்வளவு வேணா பாருமா, நீ வாங்கிடாதமா. எல்லாருமே இந்த பஞ்சு போன செப்பல் போடுறாங்களே, நம்மளும் இந்த மாதிரி செப்பல் போடுவோமா? விருதம் முடிஞ்சிருச்சுடா, நான்வெஜ் சாப்பிடணும் போல இருக்குன்னு தான் இங்க வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் நான்வெஜ் செக்ஷனுக்கே போக மாட்டேங்கிறேன். ஏன்? ஏதோ லேடிஸ் பெட்ரூம் 9 rupees. அப்பா அது பெட்ரூம் பிஇடி பெட்ரூம். நான் வேணா வாங்கிக்கவா? அவன் இன்னும் திருந்தல மாமா. ஏன் பாப்பா மீன் பேரே தெரியாம மீன் வாங்க வந்திருக்க? எப்பவும் போல பிராணே வாங்கிடுவோமா? சரி வா. இவளெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி குப்பை கொட்டுறேன்னே தெரிலங்க எனக்கு. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. என்ன பாப்பா அள்ளி அள்ளி போடுற மாதிரி தெரியுது. ரேட்டை பார்த்தாடி அள்ளி அள்ளி கொண்டுட்டு இருக்க. மாட்டிக்கிச்சுடா. 5 ரூபான்னு போடவும் அள்ளி அள்ளி போட ஆரம்பிச்சிட்டேன். 10 இல்ல, அது 6 ரூபாய்க்கு வராது. 12 ரூபாய் இருக்கும். வரும் வரும். எக்ஸ்கியூஸ் மீ, வலி இந்த சைடு. இந்த பக்கமா? ஏய் இருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. பொருளை பாரு பொண்ணை பார்க்காத. என்னடா பண்ற? ஏய் ரிமோட் கார்டு வாங்கி தருவியா? நீ என்ன குழந்தையா? உனக்கு ரிமோட் கார் வேணும்ன்றது? எங்க அப்பாவும் வாங்கி தரல, நீயும் வாங்கி தரல. எதுக்கு தான் நான் பிறந்தனோ? உன் பிள்ளைக்கு வாங்கி கொடு. நான் தான் விளையாண்டுட்டு இருப்பேன். நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. இங்க வந்து என்ன அமைதியா இருக்க? ரெடியா? என்ன ரெடியா? வாங்கிட்டோம். இரு ஸ்ட்ரைட் ரூட் போயிட்டு. கொஞ்சம் டிரைவிங்ல இருக்கறனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஆனா வீட்டுக்கு போற முடியா. எக்ஸிட் விட்டுருவான் போன வாட்டி ஏறி. பரவாயில்லையா? ஒரு வழியா 86 ரூபாவை முடிச்சுட்டான். ஓ நோ. விருதத்தை முடிப்பான்னு பார்த்தா முடிச்சிட்டான். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. சரி முடிச்சதுதான் பரவாயில்ல.
என்ன வாங்கியிருக்கீங்க நாளைக்கு? என்ன இல்ல வெறும் வெங்காயம், தக்காளி, அப்புறமா அதுக்கு வேற என்ன, கொத்தமல்லி, புதினா, அவ்வளவுதான் என்னோட ஐட்டம்ஸ். அப்ப அந்த சிக்கன் பிரான் வந்து தானம் தர்மம் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாயிடுச்சு. அதுதான் அமௌண்ட் அதிகம். வாங்க வந்ததே அதுதாண்டி. அதை விட்டு போட்டு பச்சைக்கறியெல்லாம் நீ வாங்க ஆரம்பிச்சுடி. அதுதாண்டி எக்ஸ்ட்ரா. சரி வாங்கினதான் வாங்கின. நாளைக்கு மட்டும் ஒழுங்கா நீ சமைக்கல. சும்மா அந்த நாடகம் எல்லாம் ஆடிட்டு இருக்காத. நாளைக்கு ஒழுங்கா பிரான் ஏதாவது செய்யற நீ. ஓகே ஓகே. என்னம்மா அன்பேக்கிங்கா? சிக்கன் பிரான் வாங்குறேன்னு தானே போனேன். ஆமா, சிக்கனும் பிரான் தான் வாங்கியிருக்கு. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் டிங்கரிங் டிங்கரிங்லாம் போட்டு பண்ணுவாங்கல்ல, மேக்கப் பண்ணி கெச்சப் பண்றது மாதிரி. இது வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வேணும்லடா. வெறும் சிக்கனை மட்டும் சாப்பிடுறது. இதுதான் போன வாரமே வாங்கினோமே. கிக்கிறீங்கலாம். அப்புறம் என்ன இப்பவும் வாங்குற? பச்சைக்கறியை பார்த்தாலே வாங்குவியா? ஏன்டா போன வாரம் வாங்கினது நடுவுல புதன் டு திங்கள் டு சனி வரையும் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம சாப்பிடணும். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? எல்லாம் வாங்கின சாப்பிட்ட ஓகே. எப்படி சிக்கன் நீ கை வைக்க மாட்ட? பிரான் என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரான் வந்து திவ்யாஸ் குக்கிங் நோட் புக் இருக்குல்லையா, அதுலேருந்து நான் வந்து ப்ரான் கிரேவி பண்ணலான்னு ஒரு திங்கிங்ல இருக்கேன். பிரான் கிரேவியா? ப்ரான் தொக்கு. ஒரு இதுக்கு உருப்படியா வாடி. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. சரி, எப்பவும் போல நீ டிஷ் பண்ணுவியா? நான் பேர் வைப்பனா? ஓகே. திவ்யாஸ் குக்கிங் புக்லேருந்து நான் பார்த்து பண்ணுவேன். அப்படி சேகம் லெட்ஸ் கோ. என்னடி சோதிக்காதீங்கடா, சோதிக்காதீங்க. வாங்க நாளைக்கு பிரான் தொக்கு சிக்கன் பிரியாணி பார்ப்போம். ஒரு வழியா முடிச்சாச்சு. யார் சொல்லுவா? திவ்யா